கர்த்தர் நல்லவர், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த குமராட்சி பகுதியில் அற்புத சுகமளிக்கும் ஆசீர்வாத பெருவிழா இந்த 2026 நடத்தும்படியாக 3 நாள் கர்த்தர் சிறப்பாக இந்த கூட்டங்களை நடத்தி கொடுத்திருக்கிறார். அதனுடைய பேனர் தான் பின்பதாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்பொழுது இந்த கூட்டத்தில் நடந்த அற்புதங்களை பிள்ளைகள் பகிர்ந்து கொள்வாங்க. நாங்கள் அது உங்களுக்கு இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு தொகுத்து வழங்குவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் திரும்ப நாளிலேருந்து 3 வருஷம் என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. நான் இப்போ 3 மாதம் கர்ப்பமாக இருக்கேன். என் கணவரோட சமாதானத்தோடு போனேன். ஆனாலும் எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம்னா போயிட்டு ஒரு நிம்மதி இல்லை. இங்கே இருக்கு அம்மா வீட்டில் இருக்குதா கணவர் வீட்டில் இருக்குதா, சரி அங்கே போனாலும் பிரச்சனை, இங்கே போனாலும் பிரச்சனை. ஏதாவது செஞ்சு செத்து எனி டைமுமே எனக்கு நீ இருக்காத, நீ செத்துரு, நீ இருக்காத செத்துரு. எப்போதுமே இந்த 3-4 வருஷமும் இதே தான் என் மனசுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். நம்ம ஏன் இருக்கணும்னு. நேற்று என்னால் வரவே முடியல, நிறையா தடையாக இருந்துச்சு. ஆனாலும் நான் கிளம்பி வந்துட்டேன். ஐயாட்ட ஜெபம் பண்ணேன். அப்போ ஐயா சொன்னார், யாருக்குமே தெரியாது, ஆனால் எல்லாருக்குமே மனசு நான் சந்தோஷமாக இருக்குன்றது ஐயா எனக்கு ஜெபம் பண்ணி சொன்னாங்க. நீ ஏன் எப்போ பார்த்தாலும் சாகணும்னு நினச்சிக்கிட்டே இருக்க, மனசில் நீ வாழ்த்து. இந்த ஜபத்தில் சொல்லும் போது கூட இந்த வார்த்தை எனக்காக தான் கர்த்தர் பேசினேன். தற்கொலாவி நான் வாழ்வது வேஸ்ட், நான் வாழ்வது பிரயோஜனம் அல்ல. இந்த பக்கம் போனா கடங்காரன், அந்த பக்கம் போனா கடங்காரன், இந்த பக்கம் போனா பிரச்சனை, அந்த பக்கம் போனா பிரச்சனை. என்னால எந்த பக்கம் போக முடியல, செத்துடலான் இருக்கிறேன், சாகலான்னு சொல்லி தோணுது, எண்ணுது. வாழ்க்கையில் அப்படிப்பட்ட எண்ணங்கள் வருது. அன்பு மகளே, சகோதரியே, சாகும்படி நீ அழைக்கப்படவில்லை. நீ சாகும்படி கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ளல. நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கும்படி கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த சாவு பயத்திலிருந்து இப்பொழுது கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குகிறார். நீ வாழ்ந்திருக்கணும் எல்லாவற்றிலும். நீ செத்துட்டு அவர் நாம மகிமைப்படாது. நீ வாழ்ந்திருக்கும்படி, எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கும்படி கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறார். உன்னை ரட்சித்தது அதற்காகத்தான். இருக்கும் போதுன்னு தான் நான் நினைச்சேன். விடுதலை கொடுத்த தேவனுக்கு கொடான கர்த்தரை நீ சாட்சியா வச்சிருந்தாரு. இந்த 3 நாள் உபவாசத்தை கூட்டத்தில் கலந்துக்க முடியாதுன்னு நினைச்சேன். ஆனாலும் கர்த்தர் என்னுடைய அதிகாரி கண்களில் தயவு கிடைச்சி எனக்கு 3 நாளும் தொடர்ந்து கன்வென்ஷனில் கலந்து கொள்ள உதவி செய்தார். கர்த்தருக்கு நன்றி. அது மட்டும் இல்லை, நான் 2023 நிறைய கடன் பிரச்சனையில் இருந்தேன். நான் அந்த நாளில் அந்த 3 நாள் உபவாச கூட்டம் நடக்கும்போது நான் சாட்சி சொல்லணும் ஏசப்பா அந்த உபவாச கூட்டம் நாள்னு சொல்லியிருந்தேன். 24 அன்னைக்கு பொருத்தம் வச்சிருந்தேன். 23 24 சொல்ல முடியல. 25 நான் இங்கே இல்லை. இந்த 26 கர்த்தர் எல்லா கடன் பிரச்சனையில் இருந்தும் எல்லா வியாதியில் இருந்தும் எனக்கு பரிபூர்ண விடுதலை கொடுத்திருக்காரு. நிறைய லோன் பிரச்சனை, மாசத்துல 30 நாள் நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் போய் நான் ரொம்ப கெஞ்சி கேட்பேன் காசு. லோன் கட்டுறதுக்கெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன். சர்ச்சில் கூட லோன்காரங்க நிற்பாங்க. ரொம்ப அவமானமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வேலையின் மத்தியில தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொரு நாளும் அம்மா கிட்ட சொல்லி ஜெபிப்பேன், ஐயா கிட்ட சொல்லி ஜெபிப்பேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என் தேவைகளை சந்தித்து இந்த நாளில் இந்த உபவாச கூட்டத்தில் கர்த்தர் எனக்கு விடுதலையை கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை, கர்த்தருக்கு நன்றி. என்னோட சரீரத்தில் எப்பயுமே அலர்ஜி, இந்த வெய்ய நாள் வந்துச்சுன்னா ரொம்ப அலர்ஜி இருக்கும். அரிச்சு இருந்து சொரிஞ்சிட்டேன் அப்படின்னா ரொம்ப கண்டிப்பாக பெருசாக வீங்கிடும். அந்த இடமே அப்படி நெருப்பு மாதிரி கொதிக்கும் எனக்கு. ஆனால் இந்த வருடத்தில் கர்த்தர் என்ன அற்புதம் செய்தாருன்னு எனக்கு தெரியல. என்னோட சரீரத்தில் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையே இல்லை. ரொம்ப வேர்த்து ஊத்துச்சுன்னா அந்த இடம் அரிக்க ஆரம்பிச்சிடும், ரொம்ப பெருசாக வீங்கிடும். அடிக்கடி நான் டாக்டர்கிட்ட போவேன். ஆனால் இந்த வருடத்தில் அப்படிப்பட்ட பிரச்சனையை கர்த்தர் எனக்கு கொடுக்காம எனக்கு பரிபூர்ண விடுதலை
கர்த்தர் கொடுத்துருக்காரு. அதிகமாக உடம்புல இன்ஃபெக்ஷன் இருக்கும். அந்த அந்த இடத்துலையும் அந்த இன்ஃபெக்ஷன் இல்லாத அளவுக்கு கர்த்தர் எனக்கு பரிபூர்ண விடுதலை கொடுத்துருக்காரு. கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 3 நாள் கூடார பண்டிகையில் நான் கலந்துக்கிட்டேன். எனக்கு மிகவும் நல்ல ஒரு வார்த்தை கர்த்தர் கொடுத்துருக்காங்க. கர்த்தருக்கு நன்றி. அது மட்டும் இல்லாத போன வருஷம் நான் கூடார பண்டிகையில் வந்துட்டு சாட்சி சொன்னேன். எனக்கு 10 வருஷத்துக்கு மேலே குழந்தை இல்லை. அதுக்கப்புறமும் இங்கே வந்து கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில் போன வருஷம் கர்த்தர் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சாட்சி சொல்லிவிட்டு நான் ஊழியத்துக்காக அந்த குழந்தைய ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நான் ஒப்பு கொடுத்தேன். ஆனால் என்ன கர்த்தருக்கு என்ன குழந்தை கொடுக்க போகிறாங்கன்னு தெரியும். ஆனால் நான் ஊழியத்துக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு நான் ஒப்பு கொடுத்தேன். கர்த்தர் அதன் பிரகாரமே ஊழியத்துக்காகவே கர்த்தர் இந்த குழந்தைய கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்தோம். கர்த்தர் நல்ல ஒரு ஜெபி மோசஸ்ங்கிற ஒரு ஊழியக்கார ஒரு பிள்ளையை கொடுத்துருக்காங்க. கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க அந்த கட்டிங்குக்கு. ஆனால் வலி ராத்திரியில் வந்து வலி அதிகமாக வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் வந்து ஐயா ஜெபம் பண்ணாங்க. கிட்னி பிரச்சனை, கிட்னி கற்கள், அந்த கற்கள்னால வேதனைப்படுறீங்க, அந்த இடத்துல கையை வைங்க. பர்டிகுலராக நீங்கள் ஒரு நபர் வந்திருக்கிறீங்க. அந்த வலி இருக்கிற இடத்துல உங்கள் வலது கருத்தை வைங்க, வலது கருத்தை வைங்க. ஸ்தோத்திரம். ஏன்னா கர்த்தருடைய சுகமாக்கி கொண்டிருக்கிறார். அந்த கிட்னி கருக்களை கர்த்தர் உடை தெரிந்து கொண்டிருக்கிறார். பாருங்க, சொல்லுங்க, கர்த்தாவே என்னை சுகமாக்கும். சொல்லுங்க, அந்த கையை வச்சவங்க சொல்லுங்க, கர்த்தாவே என்னை சுகமாக்கும். நீ சுகமாக்கினதற்காக நன்றி. ஜெபம் பண்ண மாதிரி நிமிஷமே அது உள்ள சாட்சி சொல்ல முடியல. சுகம் கொடுத்தாரு. கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்துக்க விசுவாசிருக்கீங்களா? சரி, கர்த்தர் உங்களை ஆஸ்பத்திரி. ஆக்சுவலாக என்னோடய நேட்டிவ் வந்து தவறுதான்பட்டு. நான் மேரேஜ் பண்ணிட்டு மயிலாடுதுறை. நான் ஒரு ஹிந்து பொண்ணு. நான் கன்வெர்ட் ஆகிட்டு நான் கிறிஸ்டியனில் மேரேஜ் பண்ணினேன். எனக்கு மேரேஜ் ஆகிட்டு 4 இயர்ஸ் ஆக போகுது. வர செப்டம்பர் வந்துச்சுன்னா இன்னும் எனக்கு பேபி கிடையாது. நான் அதுக்காக மெயினாக நான் அதுக்காக தான் இங்கே வந்தேன். இன்றைக்கி இங்கே எடுக்கப்பட்ட வார்த்தைகள், வசனங்கள், ஐயா எடுக்கப்பட்ட எல்லா வார்த்தையுமே இன்றைக்கி எனக்கானது மாதிரியே எனக்கு தோணுச்சு. நான் இன்றைக்கி வீட்டில் இருந்திருந்தால் இப்படி ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு மகிழ்வும் ஒரு மன நிம்மதியும் கிடச்சிருக்குமான்றது எனக்கு தெரியாது. எங்கள் சித்தி மூலியமாகவும் கர்த்தர் மூலியமாகவும் எங்கள் ஆலயத்துக்கு வந்து எனக்கு நல்ல மன மகிழ்ச்சியும் இவங்க எடுத்த பிரசன்னமும் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி என்னுடைய குறைவும் நன்மையாக மாறி நானும் வர வருஷத்தில் என் கையில் ஒரு குழந்தையை ஏந்தி இதே சபையில் வந்து நான் சாட்சி சொல்கிறதுக்கு கர்த்தர் என்னோட கூட துணையாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரமா. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த 3 நாள் அற்புத சுகமளிக்கும் ஆசீர்வாத கூட்டம் இந்த கலந்து கொண்டிருக்கீங்க. இந்த கூட்டம் உங்களுக்கு எப்படி இருந்தது? பிரயோஜனமாக இருந்ததா? நல்லா இருந்ததா? கர்த்தர் உங்களுக்கு செய்த அற்புதங்களை சில நேரம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் எல்லையர் சர்ச்சிலேருந்து வரேன். எனக்கு இந்த 3 நாள் கூட்டத்தில் எனக்கு ரொம்ப ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. ஊழியத்தில் எப்படி நடக்கணும், விசுவாசிகள் எப்படி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமும் நல்ல ஒரு சபைக்கு ஏற்ற நல்ல வாசத்தையும் வசனமும் ஆண்டவர் கொடுத்து என்னை ரொம்ப தேற்றினார். நானே மட உடச்சில் தான் ஊழியத்தின் பாதையில் வந்தேன். ஆனாலும் இந்த இடத்துக்கு வந்து ஒரு ஆறுதல் கர்த்தரினை ஆசீர்வதித்தார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாத சமாதானத்தை கொடுத்துருக்கிறார். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, நீங்கள் சொல்லுங்கள். இந்த 3 நாள் கூட்டமும் நல்லா இருந்ததுங்க ஐயா. நேற்று வந்து பைபிள் படிக்கிறது, வாசிக்கிறது, அது வந்து பிரயோஜனமானது ஒன்று. எல்லாருக்கும், வாலிப பிள்ளைங்க எல்லாருக்குமே இருந்தது. இன்றைக்கி தசம பாகம் கொடுக்கணுங்கிற வார்த்தை உண்மையாலுமே எனக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பயனுள்ள வார்த்தை. கர்த்தருக்கு கொடுக்கணுங்கிறது இந்த கூட்டத்து மூலமாக வந்து எல்லாருக்கும் புரிஞ்சு எனக்கும் ஏற்றுக்கிட்ட மாதிரி இருந்தது. இப்போ ரெவரண்ட் சாம் மோசஸ் பாஸ்டர் ஐயாவும் சாம் பிரதரும் இவங்க கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டாங்க. அந்த போதனை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குங்களா? இருக்குங்க ஐயா, பிரயோஜனமாக இருந்தது. 2 நாள் வார்த்தையுமே பிரயோஜனமாக இருந்தது. கர்த்தர் நேரடியாக வந்து கர்த்தர் சொன்ன மாதிரி கர்த்தர் பேசியிருக்க மாதிரி இருக்குது. கர்த்தரோட நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இந்த 3 நாள் மீட்டிங்கில் நல்லா ரொம்ப கர்த்தரோட உறவாடிக்கிட்டு அதிகமாக பேசணும், போகணும், கடவுள் என் கூடயே பேசணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. டெய்லியும் பைபிள் படிக்கணும், வாசிக்கணும், சார் சொன்ன மாதிரியே நடந்துக்கணுங்கிற ஒரு எண்ணமும் எனக்கு ஏற்பட்டுருக்கு. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருமா. நான் வந்தது 2 நாள் கூட்டம் தான் மீட்டிங்குக்கு. வந்து எனக்கு அந்த கை கால் இதுலேருந்து கழுத்துலேருந்து நரம்பு வரைக்கும் ரொம்ப வலி, நெஞ்சிலையும் கொஞ்சம் வலியாக இருந்தது. வந்ததுக்கு நேற்று சுகமானது. என் உடம்பு நல்லா இருக்குது. வாக்குத்தீர்த்தம் போல் நிச்சயமாக என்னை ஆசீர்வதிப்பார்.
நிச்சயமாக மேலே மேலே பெருக பண்ணுவார். அது என்னோட நான் 2 நாள் வரல, 2 நாள் உடம்பு சரியில்லை, உடம்பு ஜிகா போயிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்தால் எனக்கு அப்படியே நெகா கட்டா மாதிரியே இருந்தது. எங்கே போனாலும் எந்த பக்கம் வரணும் எனக்கு நெகாத மாதிரியே இருந்தது. இன்றைக்கி வந்திருக்கேன், கர்த்தர் எனக்கு சுகத்தை பலத்தை அதிகமாக கொடுத்துருவார். உடம்பு சுகம் தான் நல்லா இருக்குது. நாங்கள் 2 நாளாக வரல, இன்றைக்கி தான் வந்தேன். அது எப்படி வந்தேன்னு சொன்னால், இந்த போஸ்டரை நான் பார்த்தேன். இந்த ஊர் தான் நான். எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு உடம்பு சுகம் இல்லாதனால நான் சரியாக வெளில வரமாட்டேன். இப்போ இந்த வழியில் போகும்போது நான் பார்த்துட்டு இன்றைக்காவது நம்ம போகணும்னு நேற்றுக்கே நான் முடிவு எடுத்துட்டேன். இந்த ஆலயத்துக்கு வந்து ஏற்கனவே என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்ததில்ல, கற்பத்தின் கனியை கேட்டால் கொடுத்தாரு. அதே போல் இந்த தடவை நான் கட்டாத வீடு கட்டின வீடு கட்டாமல் கிடக்கு. மாவன் வந்து குடிச்சிட்டு வந்து காசு பணம் இல்லாமல் இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு விடுதலை கிடைக்கணும்னு சொல்லி வந்தால் ஐயாவும் அதே மாதிரி வேணும் சொன்னார் செபத்தில். அதை நான் கேட்டு நல்லா ஒரு விடுதலையோடு மன மகிழ்ச்சியோடு கர்த்தர் உங்களுக்கு அந்த விடுதலை சமாதானத்தை கொடுப்பாருன்னு விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பா. நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 நாள் வரல, இன்றைக்கி 3ஆம் நாள் கூட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். எனக்கு குதிகால் வலி ரொம்ப காலில் மரத்து போயிடும். ஐயாவும் ஜெபம் பண்ணாங்க. அதுபோல் இப்போ சொன்னாங்க, திருப்பி ஐயா ஜெபம் பண்ணும்போது சொன்னாங்க, உங்களுக்கு இருக்காதுமா, நீங்கள் போங்களேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாக போயிடுச்சு உங்களுக்கு அப்படின்னாங்க. அதே போல் எனக்கு இப்போ குதிகால் வலியும் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்துருக்காரு, விசுவாசிக்கிறீங்களா? சரி, கர்த்தர் நல்ல ஸ்தோத்திரம். நீங்கள் சொல்லுங்கள் சிஸ்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 நாளாக என்னால் வர முடியல, பெரிய தடைகள். இன்றைக்கி தான் வந்திருக்கேன். ஆனால் கர்த்தர் வந்து நான் மனசில் ஒரு பெரிய பாரத்தோடு ஐயாட்ட அழுதுட்டு சொன்னேன். கழுத்தில் இருந்த முக்கால் செயின் எங்கே விழுந்ததுன்னே தெரில. இன்றைக்கி 6 நாள் ஆகுது. ஐயா அது கிடச்சிரும், நீங்கள் யார் நினைக்கிறீங்களோ அவங்க தான் எடுத்திருக்காங்க, ஆனால் கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுத்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக கிடச்சிருன்ற நம்பிக்கையோடு நான் வீட்டுக்கு போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். நீங்கள் இழந்த பொருளை உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 3 நாள் ஆசீர்வாத பெருவிழா கூட்டம் வந்து எங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அது மாத்திரம் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கிட்டோம். நிறைய பேர் வந்து கர்த்தருடைய நாமத்தினால விடுதலை பெற்றதையும் சாட்சியாக சொன்னாங்க. நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விடுதலை பெற்றிருக்கோம். இந்த கூட்டத்தின் மூலயமா எங்களோட வாழ்க்கையில் நிறைய பிரயோஜனமான காரியங்கள் நடந்துச்சு. கர்த்தர் ஒரு காரியங்களையும் எங்களோட கூட இருந்து நிறைய வாழ்க்கையில் நிறைய பிரயோஜனமானதை செஞ்சுட்டு இருக்காரு. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மீட்டிங்கில் வந்து ரொம்ப சிறப்பு, 3 நாள் கூட்டத்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ரொம்ப வந்து எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஐயா சந்தோஷ் ஐயாவும் ஐயா மோச ஐயாவும் ரொம்ப நல்ல வார்த்தைகளை ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப அழகாகவும் ரொம்ப சுருக்கமாகவும் நல்லா சொன்னாங்க. எல்லார் மனதும் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 3 நாள் கூட்டத்தில் நாங்கள் 2 நாள் கலந்துக்கிட்டோம். எங்களோட ஃபேமிலியோடு கலந்துக்க கர்த்தர் உதவி செய்தால். இந்த வார்த்தைங்க ஒவ்வொன்றும் அவ்வளோ பிரயோஜனமாக இருந்துச்சு. இன்னும் வந்து எப்படி கிறிஸ்துக்குள்ளே வாழலாம், இன்னும் காணிக்கை கொடுக்குறது எப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக கற்றுக்கிட்டோம். இனிமேல் வந்து எங்களுடைய வீடு கட்டாமல் அப்படியே இருந்துச்சு. இன்னைக்கு ஏசப்பா வந்து ஐயா மூலியமாக சொல்லியிருக்காங்க, ஜனவரிக்குள்ளே வீடு கட்டி முடிச்சிருவீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு நன்றி செலுத்திக்கிறேன். அடுத்த வருஷம் வந்து வீடு கட்டி முடிச்சிட்டா இன்னும் சாட்சியாக நாங்கள் நிற்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? குடும்பத்தோட ஒவ்வொரு வருடமும் அற்புத சுகமளிக்க ஆசீர்வாத பெருவிழா இந்த கூட்டத்திற்கு நீங்கள் வரீங்க. இந்த கூட்டம் உங்களுக்கு இந்த மீட்டிங் ரொம்ப எப்படி இருந்தது? ஆசீர்வாதமாக இருந்ததா, பிரயோஜனமாக இருந்ததா? உங்களுடைய காரியங்களை சில நேரம் பகிர்ந்து கொள்ளுங்கள். ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது இந்த கூட்டம். வருடம் இந்த ஸ்தலத்தில் ரொம்ப சென்னையிலேருந்து மிக பாரமாக வந்து ஐயாவுடைய சந்தோஷ் ஐயாவும் மோசஸ் ஐயாவும் அவங்களுடைய குழுவினரும் வந்து எங்களுக்கு இந்த வில்லேஜ் கிராமத்தில் வந்து கர்த்தருடைய பிரதான கிருபையினால் எந்தவித ஒரு மன சோர்வு என்று பார்க்காதபடி அவங்களுடைய கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை எங்களுக்காக கொண்டு வந்து, சென்னையிலேருந்து எங்களுக்காக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து வருடமும் அளவில்லாத ஆசீர்வாதத்தை கொண்டு எங்களுக்கு நிரப்பி எங்கள் ஜனங்களுக்கு ஒரு பெருத்த ஆசீர்வாதமாக எங்களுக்காக மாற்றி தந்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களையும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டு வந்திருக்கிறாரு. நிறைய இந்த கூட்டம் நடக்கும் பொழுது கர்த்தர் நிறைய மிரக்கலை செய்து கொண்டு இருக்கிறார். குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. எங்கேயோ தெரியாத அறியாத இடத்துலேருந்து இந்த இவங்களுடைய நன்மையை அநேக ஜனங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. இது இவங்களை இந்த ஸ்தலத்தில் கொண்டு வந்து மோசஸ் ஐயாவும் சந்தோஷ் ஐயாவும் கொண்டு வந்து எங்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இந்த ஜனங்களுக்கு கர்த்தர் வைத்ததுக்காக 3 நாள் கூட்டமே ஆசீர்வாதமாக இருந்தது, பிரயோஜனமாக இருந்தது. அவர் தேவைக்காக வந்தால் அந்த தேவையை வந்து கர்த்தர் சந்தித்தார். அதுக்காக நன்றி சொல்லிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? இவங்க வந்து இந்த திருச்சபையினுடைய பாஸ்டர் அவங்களுடைய மூத்த மகள். இப்போ அவங்க இந்த சகோதரிக்கிட்ட இந்த கூட்டத்தை குறித்து அவங்களுடைய கருத்துக்களை நாம் கேட்க போகிறோம்.
3 நாள் கூட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது சிஸ்டர்? பிரயோஜனமாக இருந்ததா? கர்த்தர் உங்களோடு கூட பேசினாரா? உபயோகரமாக இருந்ததா? உங்களுடைய கருத்துக்களை சில நேரம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை கூட வந்து பேச வைத்த மேலான கிருபைகளுக்காக நன்றி. இந்த போன வருடத்தோட இந்த வருடத்தில் அநேக மக்கள் வந்தாங்க. ஒவ்வொரு சபையிலேருந்தும் வந்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு சபையிலேருந்து நாங்கள் கூப்பிடுவோம். ஏதாவது ஒரு சபை 2 சபையிலேருந்து தான் வருவாங்க. ஆனால் இந்த வருஷம் இங்கே குமராட்சி பகுதியிலேருந்து எல்லா சபையிலேருந்தும் வரத்துக்கு கிருபை செஞ்சாங்க. அது மாத்திரம் இல்லை, வந்த ஒவ்வொருத்தவங்களையும் கடவுள் வந்து மகிமையாக எடுத்து பயன்படுத்தினார். அந்த போதகர்களுக்காகவும் வந்த ஜனங்களுக்காகவும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? சரி, இந்த 26ல் கூட கர்த்தருடைய கிருபையில் இந்த வருடத்தில் அற்புத சுகமளிக்கும் ஆசீர்வாதம் கூட்டம் சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு திருச்சபையில் நடத்தும்படி கர்த்தர் கிருபை செஞ்சுருக்கிறாரு. இந்த சபையினுடைய போதகர் பாஸ்டர் வந்து இவர் பேர் வந்து ஜபராஜ். இப்போ அந்த பாஸ்டர்கிட்டயே நம்ம என்ன பண்ண போகிறோம், கேட்க போகிறோம். பாஸ்டர், இந்த 3 நாள் கூட்டம் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? ஆசீர்வாதமாக இருந்ததா? பிரயோஜனமாக இருந்ததா? உங்களுடைய கருத்துக்களை சில நேரம் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கூட்டங்கள் பார்த்திங்கன்னா, கூடார பண்டிகை பார்த்திங்கன்னா ஒரு 11 வருஷமாக கர்த்தர் நேர்த்தியாக நடத்தி கொண்டு இருக்கிறார். இந்த 11 வருடங்களும் பார்த்திங்கன்னா ஐயா மோசஸ் ஐயா, சந்தோஷ் ஐயாலாம் ரொம்ப பிரயாசப்பட்டு அங்கேருந்து வந்து எல்லா செலவுமே பார்த்து அங்கேருந்து இருக்கிற ஒவ்வொரு தேவைகளிலுமே அவங்க எல்லாருமே ரொம்ப ஈடுபாட்டோடு இருந்து ஒவ்வொரு நாளுமே நல்ல ஒரு வார்த்தைகளை தேவன் கொடுக்க ஆவியானவர் அவங்க மூலமாக கிரியை செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி வந்த ஒவ்வொரு மக்களும் பார்த்திங்கன்னா எல்லாருமே நிறைய அற்புதங்களும் அடையாளங்களும் பெற்றுக்கொண்டு திரும்பி இருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த 11 வருஷமும் நல்ல ஒரு ஆசீர்வாதமான கூடுகையாக இந்த மீட்டிங் இருந்திருக்கு. அதே மாதிரி இருக்கிற ஒவ்வொரு மீட்டிங் முடிவுலையும் பார்த்திங்கன்னா நிறைய சாட்சிகள் பார்த்திங்கன்னா நிறைய பிசாசு கட்டுகள் போயிருக்கு, நிறைய பில்லி சூன்யங்கள் போயிருக்கு, நிறைய இதை பயிர பாருங்கள் கால் வலியாக வந்து முட்டி வலியாக அதிக போயிடுச்சுன்னு சொல்லி நிறைய சாட்சிகள் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கர்த்தர் வந்து அநேக காரியங்களை, அற்புதங்களை, நிறைய அடையாளங்களை பாஸ்டருங்க மூலமாக நிறைய செஞ்சிட்ருக்காரு. கர்த்தருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இவ்வூழியத்தை ஜெபத்தினாலும் பொருளாலும் உதவிய ஒவ்வொரு கரங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக.